பிரதீப் ரங்கநாதனோட கான்டெம்பரரி ஆக்டரான மணிகண்டன் அவரோட பேட்டிகளில் பேசுறத பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சினிமாவை பற்றியும் சினிமாவை தான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேங்கிறத பற்றியும் தான் இருக்கும். ஆனால் பிரதீப் ரங்கநாதன் அதுக்கு ஆப்போசிட்டா என்னை எல்லாருமே கேலி பண்ணுறாங்க, ஏன் நான்லாம் ஜெயிக்க கூடாதான்னு சிம்பத்தி கிரியேட் பண்ணுற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. இத்தனைக்கும் பிரதீப் ரங்கநாதனை விட மணிகண்டன் தான் வாழ்க்கையில் நிறையவே பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. பிரதீப் ரங்கநாதனுக்கு முதல் படமே பிளாக் பஸ்டர், அதுவும் 25 வயசுல ஒரு நல்ல பொசிஷனுக்கு அவர் வந்துட்டாரு. ஆனால் மணிகண்டன் சின்ன திரை, ஷார்ட் பிலிம்ஸ், டப்பிங் ஆர்டிஸ்ட்னு பல போராட்டங்களை பார்த்துட்டு தான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஆனா எந்த பேட்டியிலையும் மணிகண்டன் இதை புலம்புற மாதிரி சொன்னதே இல்லை. அதே போல சினிமால தனக்கு நடந்த கசப்பான அனுபவங்களை பெருசா பேசாம பாசிட்டிவ் விஷயங்களை மட்டும் ஹைலைட் பண்ணி பேசுவாரு. அதாவது தன்னை விட தன்னோட படைப்புகளை தான் எல்லா இடத்துலயும் இவர் முன்னாடி வச்சு பேசுவாரு. ஆனா மணிகண்டன் சந்திச்ச அவமானங்கள்லையும் பிரச்சனைகள்லையும் பாதியை கூட ஃபேஸ் பண்ணாத பிரதீப் ரங்கநாதன் எல்லா பேட்டிகளையும் சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரியே பேசி அதன் மூலமா தன்னோட ஃபேன் பேஸுக்கான ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை போட முயற்சி பண்ணிட்டு வராரு. குறிப்பா இன்னைக்கு இருக்க ஜென்சி கிட்ஸ்க்கு மத்தியில இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே ஒர்க் ஆகும். இதை மைண்ட்ல வச்சுதான் பிரதீப் ரங்கநாதன் தன்னோட எல்லா பேட்டிகளையும் இதை ஃபாலோ பண்ணிட்டு வராரு.